தமிழ் சினிமால நாம எத்தனையோ காதல் கதைகளை பார்த்திருப்போம். ஆனா சில கதைகள் மட்டும் நம்ம மனசை விட்டு போகவே போகாது. வருஷங்கள் பல கடந்தாலும் அந்த ஃபீல் மட்டும் அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அப்படி ஒரு காலத்தால் அழிக்க முடியாத காவியம்தான் துள்ளாத மனமும் துள்ளும் படத்துல வர்ற குட்டி ருக்குவோட காதல் கதை. ஒரு குரலை மட்டுமே வச்சு காதலிச்சு விதியால பிரிஞ்சு தப்பான புரிதல்களால காயப்பட்டு கடைசியில தியாகத்தால ஒன்னு சேர்ற ஒரு கண்ணீர் காவியம் இது. துள்ளாத மனமும் துள்ளும் வெறும் ஒரு படம் இல்லைங்க, அது ஒரு எமோஷனல் குவியல். ஒவ்வொரு பிரேமையும் அவ்வளவு தத்ரூபமாகவும் இயல்பாகவும் உருவாக்கியிருப்பர் இயக்குனர் எழில் அவர்கள். 1999 ரிலீஸ் ஆன இந்த படம் 200 நாட்களுக்கு மேல ஓடி ஒரு பிளாக்பஸ்டர் ஹிட் அடிச்சது. சிம்ரனுக்கு சிறந்த நடிகைக்கான தமிழ்நாடு மாநில விருதையும் விஜய்க்கு எம்ஜிஆர் விருதையும் வாங்கி கொடுத்துச்சு. சார்லி சாப்ளினோட சிட்டி லைட்ஸ் படத்தோட இன்ஸ்பிரேஷன்ல உருவான இந்த கதை தமிழ் சினிமால ஒரு மறக்க முடியாத காவியமா இன்னைக்கும் நிலைச்சு நிக்குது. யோசிச்சு பாருங்க, தன்னுடைய பார்வை பறிபோனதுக்கு ஒருத்தன்தான் காரணம்னு தெரியாம அவனையே தன் கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துக்கிற ஒரு பொண்ணு. இன்னொரு பக்கம் தன்னால பார்வை இழந்த காதலிக்காக தன் அடையாளத்தையே மறைச்சு அவளுக்கு சேவை செஞ்சு அவ வாழ்க்கையை மீட்டுக் கொடுக்க போராடுற ஒரு பையன். இதுதான் குட்டி ருக்குவோட காதல். ஒரு மெல்லிய சோகம் இழையோட போற இந்த காவியம் எப்படி ஒரு தப்பான புரிதல்ல ஆரம்பிச்சது? வாங்க அவங்களோட முதல் சந்திப்புல இருந்து கண்ணீர்ல கரைஞ்ச அந்த கிளைமாக்ஸ் வரைக்கும் மறுபடியும் ஒரு பயணம் போவோம். நம்ம கதையோட ஹீரோ குட்டி ஒரு பெரிய பாடகன் ஆகணும்னு கனவோட நண்பன் மணிவண்ணன் கூட சேர்ந்து கேபிள் டிவி கடையில வேலை பார்க்கிற ஒரு சாதாரண இளைஞன். அவன் குரல்ல ஒரு மேஜிக் இருந்துச்சு. ஆனா அவனோட தோற்றமும் அவன் மாட்டிக்கிற சூழ்நிலைகளும் அவனை ஒரு முரடன் மாதிரி காமிச்சது. இன்னொரு பக்கம் ருக்கு என்கிற ருக்குமணி, அதே ஏரியாவுக்கு புதுசா வர்ற ஒரு காலேஜ் பொண்ணு. இறந்து போன தன் அப்பாவோட குரல் மாதிரியே இருக்கிற குட்டியோட பாட்டை கேட்டு அந்த பாடகனோட தீவிர ரசிகையாகிடுறா. எப்படியாவது அவனை ஒரு தடவை பார்த்து பாராட்டிடணும்னு மனசார ஆசைப்படுறா. ஆனா விதி வேற மாதிரி கணக்கு போட்டு வச்சிருந்தது. ருக்கு எப்போதெல்லாம் குட்டியை பார்க்கிறாளோ அப்போலாம் அவன் ஏதோ ஒரு சண்டையிலையோ தப்பான சூழ்நிலையிலையோ தான் சிக்கிறான். ஒரு தடவை திருடனை துரத்திட்டு அவ காலேஜுக்குள்ள வர்றது, இன்னொரு தடவை பஸ்ல தேவையில்லாம சண்டை போடுறதுன்னு ருக்குவோட பார்வையில குட்டி ஒரு ரவுடி, ஒரு பொறுக்கி. அவன் பாட்டை கேட்டு உருகி போற அதே ருக்கு அவனை நேர்ல பார்க்கும்போது வெறுத்து ஒதுக்குனான். குட்டி பாடும்போது அவனை தேடுறாவ அவன் கண்ணு முன்னாடி வந்தா முகம் சுளிக்கிறா. இந்த தப்பான புரிதல்கள் அவங்க வாழ்க்கையை எவ்வளவு தூரம் புரட்டி போட போகுதுன்னு அவங்களுக்கு அப்போ தெரியல. வெறுப்புல ஆரம்பிச்ச இந்த உறவுல மெல்ல மெல்ல ஒரு மாற்றம் நடக்குது. குட்டியோட உண்மையான நல்ல குணம் ருக்குவுக்கு புரிய ஆரம்பிக்குது. தன் பாட்டிக்கு அவன் உதவி செய்யறது, மழையில நனையிற குழந்தைகளை காப்பாத்துறதுன்னு அவன் செய்யற ஒவ்வொரு நல்ல விஷயத்தையும் ருக்கு கவனிக்கிறா. நாம தப்பா நினைச்சவன் உண்மையில ஒரு தங்கமான பையன்னு அவளுக்கு புரியுது. குறிப்பா தன் கண் முன்னாடியே தோழியோட தாலிய பறிக்க முயற்சி பண்ற திருடங்க கிட்ட இருந்து குட்டி அவளை காப்பாத்துற அந்த ஒரு நிமிஷத்துல அவள் மனசுல இருந்த மொத்த வெறுப்பும் உடைஞ்சு போகுது. அவன் ரவுடி இல்லைன்னு முழுசா நம்புறா. அந்த நொடியில அவ காதலிச்சது அவன் குரலை மட்டும் இல்ல, அவன் குணத்தையும் தான்னு புரிஞ்சுக்கிறா. தப்பான புரிதல்கள் எல்லாம் விலகி 2 பேர் மனசுலயும் காதல் பூக்குது. S.A. ராஜ்குமாரோட மியூசிக்ல வைரமுத்து வரிகள்ல வர்ற இன்னிசை பாடி வரும் பாட்டு அவங்க காதலை அப்படியே நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தும். குட்டியோட உலகம் ருக்குவா மாறுது. அவளோட பிறந்த நாளுக்கு கிஃப்ட் வாங்க பாட்டு கேசட் ரெக்கார்ட் பண்ண வச்சிருந்த பணத்தை கூட யோசிக்காம செலவு பண்றான். ஆனா அவங்களோட சந்தோஷம் ரொம்ப நேரம் நீடிக்கல. விதி அவங்க வாழ்க்கையில விளையாட காத்துட்டு இருந்துச்சு. ருக்குவோட பிறந்த நாள். அவளை பார்த்து காதலை சொல்லி கிஃப்டை கொடுக்க குட்டி ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஓடுறான். அவன் வாழ்க்கையில அது ஒரு மறக்க முடியாத நாள்னு நினைச்சான். ஆனா அதுதான் அவனோட இருண்ட நாளா மாறும்னு அவனுக்கு தெரியாது. ஸ்டேஷனுக்கு போற வழியில ஒரு சின்ன விபத்துல மாட்டின பொண்ணுக்கு உதவி செய்ய போக அங்க நடந்த வாக்குவாதம் பெரிய சண்டையா மாறுது. அந்த பொண்ணோட கணவன் குட்டிய தப்பா புரிஞ்சுக்கிட்டு தாக்க கோபத்துல குட்டி அவனை பிடிச்சு தள்ளி விடுறான். அதே நேரம் ஸ்டேஷன்ல ருக்கு குட்டிக்காக காத்துட்டு இருக்கா. ட்ரெயின் கிளம்புற நேரம் நெருங்க அவள் கண்கள் அவனை தேடிட்டே இருக்கு. அப்போதான் அந்த பேரதிர்ச்சி நடக்குது. குட்டியால தள்ளிவிடப்பட்ட அந்த ஆள் நிலை தடுமாறி வந்து ட்ரெயினுக்காக நின்னுட்டு இருந்த ருக்கு மேல வேகமா மோதுறாரு. அந்த அதிர்ச்சியில ருக்கு தலையில பலமா அடிபட்டு அந்த இடத்திலேயே தன் கண் பார்வையை இழக்கிறா. ருக்குவோட பார்வை போனதுக்கு குட்டிதான் காரணம்னு போலீஸ் தப்பா முடிவு பண்ணி அவனை ஜெயில்ல தள்ளுது. 1 இல்ல 2 இல்ல 7 வருஷம் சிறை தண்டனை. அந்த 7 வருஷமும் குட்டி ஒவ்வொரு நிமிஷமும் நரக வேதனையை அனுபவிக்கிறான். தன்னால தன் காதலியோட வாழ்க்கை இருண்டு போச்சேன்னு வருந்தாத நாளே இல்லை. இன்னொரு பக்கம் ருக்கு பார்வையை இழந்த சோகத்திலும் தன் படிப்பை மட்டும் விடாம தொடர்றா.
7 வருஷம் கழிச்சு குட்டி ரிலீஸ் ஆகி வர்றான். அவன் செஞ்ச முதல் வேலை ருக்குவ தேடுறதுதான். அப்போதான் அவனுக்கு தெரியுது ருக்கு விடாமுயற்சியால படிச்சு இப்போ ஒரு கலெக்டர் ஆகிட்டான்னு. ஆனா அவளுக்கு இன்னும் பார்வை திரும்பல. அவளை தூரத்திலிருந்து பார்க்கிற குட்டி அவ முன்னாடி போய் நிக்கத் தயங்குறான். அவளோட இந்த நிலைமைக்கு நான் தானே காரணம்னு குற்ற உணர்ச்சி அவனை தடுக்குது. ஆனா அவளை அப்படியே விட்டுட்டு போக அவனுக்கு மனசு வரல. தன் அடையாளத்தை மறைச்சுக்கிட்டு அவளுக்கு உதவிகள் செய்ய முடிவு செய்றான். அவ வீட்டிலேயே ஒரு உதவியாளனா வேலைக்கு சேர்றான். அவள் வெறுத்த அதே குட்டிதான் இப்போ அவள் பக்கத்துல நின்னு அவளுக்கு சேவை செய்றான்னு. பாவம் அவளுக்கு தெரியாது அவளை கோவிலுக்கு கூட்டிட்டு போறது, அவளுக்கு புத்தகம் வாசிச்சு காட்டுறதுன்னு ஒரு நிழல் மாதிரி கூடவே இருந்து பார்த்துக்கிறான். மேகமாய் வந்து போகிறேன் பாட்டு குட்டியோட இந்த மௌனமான தியாகம் நிறைஞ்ச காதலை நம்ம மனசுல ஆழமா பதிய வைக்கும். தன் காதலியோட பார்வைக்காக, அவளோட ஆபரேஷன் செலவுக்காக குட்டி தன் சிறுநீரகத்தை விற்கக்கூட துணிவான். இதுக்கு பேரு வெறும் காதல் இல்ல, இது ஒரு தவம். தன் காதலுக்காக தன்னையே அர்ப்பணிச்ச ஒரு தியாகியோட கதை இது. குட்டியோட தியாகத்தால ருக்குவுக்கு மறுபடியும் கண் ஆபரேஷன் நடக்குது. இந்த முறை ஆபரேஷன் சக்சஸ். பல வருஷத்துக்கு அப்புறம் ருக்கு மறுபடியும் இந்த உலகத்தை பார்க்கிறா. கண் திறந்ததும் அவள் தேடுறது 2 முகங்களை. ஒன்னு மனசார காதலிச்ச குட்டியோட முகம், இன்னொன்னு தன் அடையாளத்தை மறைச்சு தனக்கு எல்லா உதவியும் செஞ்ச அந்த உதவியாளரோட முகம். ஆனா அந்த 2 பேரும் ஒருத்தர் தான்னு அவளுக்கு தெரியாது. ஒரு நாள் கலெக்டரா தன் வேலையை செய்யும் போது ஒரு கூட்டத்தை கலைக்க உத்தரவு போடுறா. அந்த கூட்டத்துல ஒரு பாடகன் தன் திறமையை காட்ட முடியாம தவிச்சிட்டு இருக்கான். போலீஸ் அவனை அடிச்சு இழுத்துட்டு போகும்போது அவன் தன் சோகத்தை எல்லாம் சேர்த்து ஒரு பாட்டா பாடுறான். அது அதே இன்னிசை பாடி வரும். அந்த குரல் பல வருஷத்துக்கு முன்னாடி தன் மனசை கொள்ளையடிச்ச அதே குரல்னு ருக்கு உணர்றா. அதிர்ச்சியில உறைஞ்சு போய் போலீஸ் இழுத்துட்டு போற அந்த பாடகனை பார்க்கிறா. அது வேற யாரும் இல்லை, அவள் தேடிட்டு இருந்த அதே குட்டி. தன் காதலன், தனக்கு உதவியாளனா இருந்தவன், தன் பார்வை போக காரணமானவன்னு அவள் வெறுத்தவன். எல்லாமே ஒருத்தன் தான்ற உண்மை ஒரு இடி மாதிரி அவளை தாக்குது. அந்த ஒரு கணத்துல அத்தனை வருஷ வலி, தியாகம், காதல், பிரிவு எல்லாம் ஒன்னா சேர்ந்து கண்ணீரா அவள் கண்ணத்துல வழியுது. தப்பான புரிதல்களால பிரிஞ்சு போன காதல் தியாகத்தோட உச்சத்தில மறுபடியும் ஒன்னு சேருது. தப்பான புரிதல்கள் ஒரு காதலை எந்த அளவுக்கு பாதிக்கும் என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணம். உண்மையான அன்பு இருந்துட்டா எத்தனை கஷ்டம் வந்தாலும் தியாகத்தாலையும் நம்பிக்கையாலையும் நிச்சயம் ஜெயிக்க முடியும்னு குட்டி ருக்குவோட கதை நமக்கு சொல்லுது. துள்ளாத மனம் துள்ளும். உங்க எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி உங்க மனசை தொட்ட மறக்க முடியாத காதல் கதைகள் ஏதாவது இருந்தா அதை மறக்காம கமெண்ட்ல பகிர்ந்துக்கோங்க. இது போன்ற அழகான காதல் கதைகளை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு அருமையான கதையோட உங்களை சந்திக்கிறோம்.